இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. அப்ப அவளுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கல்ல? பார்வதி, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நல்லா வாழுங்க. என்னாச்சுமா உனக்கு? எதுக்காக நீ இப்படி இந்த காட்டுக்குள்ள ஓடி வந்த? சொல்லுமா. நான் சொல்றேன் பைரவி, இவ என்னோட குழந்தைதான். இவளை விட்டுட்டு போன பாவி நான் தான். உன் குழந்தையா? என் குழந்தைதான். யார்கிட்ட பேசுறீங்க? உன் அம்மா கிட்ட. எங்க அம்மா தான் செத்துட்டாங்களே. உன்னை விட்டுட்டு போனதுனாலதான், உன் மேல இருக்கிற பாசத்தினால அவங்க இப்படி ஆவியா சுத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகான அறிவான குழந்தைய விட்டுட்டு எதுக்கு செத்து போனீங்க? என் குழந்தையோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அன்னைக்கு நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. யாரோ ரோட்ல போறவங்க பேச்ச கேட்டு என் வாழ்க்கையை நானே சதைச்சுக்கிட்டேன். அகிலா குட்டி, என்ன செல்லம் பண்ணிட்டு இருக்கீங்க? பால் குடிக்கிறீங்களா? சூடா இருக்குல்ல, மம்மி உனக்கு ஆத்தி தருவனா? பார்வதி, வாங்கக்கா. உன் புருஷனை கோயில்ல பார்த்தேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி, யாரோ வேற ஒரு பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமா நின்னுகிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. பொது இடத்துல இப்படியா நடந்துக்குவாங்க? பாத்து இருந்துக்கடி பார்வதி. நீயே தாய் இல்லாத பொண்ணு, பொம்பளை புள்ள வேற வச்சிருக்க, நடுத்தருவுக்கு வந்துடாத. உன் புருஷன் வந்த உடனே என்ன ஏதுன்னு கேளு. நான் வரேன் பார்வதி. பார்வதி, இந்த ஏய் அகிலா கிட்டி, வாங்க வாங்க வாங்க. வாடா செல்லாம், அப்பா லேட்டா வந்தேன்னு போவோமா? சாரிடா செல்லம். ஏய் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு பார்வதி? எங்க இருந்து வரீங்க? என்ன விஷயம்? ஏன் இந்த எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டேன். இது என்ன கேள்வி? ஆபீஸ்ல இருந்தா வரேன், வாங்கிக்க. போய் சொல்லாதீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுமா? என்ன தெரியும்? இந்த இத அப்படி என்ன எல்லாம் தெரியும். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ரெட்ட வாழ்க்கை முத கொண்டு எனக்கு தெரியும். ரெட்ட வாழ்க்கையா? என்ன உளற நீ? கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால தானே உங்க இஷ்டப்படி நீங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. பார்வதி, நீ சொல்ற சத்தியம் எனக்கு புரியல. எப்படி புரியுங்க? ஐயாதான் அவன் ஞாபகத்திலயும் மயக்கத்திலயும் இருக்கீங்களே, அப்புறம் எப்படி நான் சொல்றது உங்களுக்கு புரிய போகுது? இங்க பாரு, நீ பேசுறது தலையும் புரியல வாழும் புரியல. சொல்ல வரத குழப்பம் இல்லாம தெளிவா சொல்லு. சொல்றேன், அந்த கருமத்தை என் வாயாலேயே சொல்றேன். யாரோ ஒருத்தி கூட கோயிலுக்கு போனீங்களாமே, கோவிலுக்கு ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்தீங்களாமே. ஒட்டிக்கிட்டு வந்ததும் இல்லாம ஒட்டிக்கிட்டே நின்னு சாமி கும்பிட்டீங்களாமே. வெக்கம் இல்லாம ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே வண்டியில ஏறி போனீங்களாமே. யாருங்க அது? யார் அந்த சக்காலத்தி? சொல்லுங்க. அட லூசு, இதான் உன் பிரச்சனையா? அந்த பொண்ணு என் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவ, ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஆபீஸ்ல இருக்கும்போது அவ புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தகவல் வந்துச்சு. அதனால அவளை நான் கூட்டிட்டு போனேன். போற வழியில கோயில பார்த்ததும் புருஷனுக்கு சரியானும் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டா. கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு அவளை போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
இதான் நடந்தது. ஆஹா, நல்ல கதை சொல்றீங்கங்க, நல்ல கதை சொல்றீங்க. ச்சே, கதையா? இதான் நடந்துச்சு பார்வதி. எவ்வளவு கேனச்சிருக்கி இருப்பா, அவகிட்ட போய் சொல்லுங்க இந்த கதையெல்லாம். இங்க பாரு பார்வதி, இதுதான் உண்மை, இதான் நடந்துச்சு. சரி சரி சரி, அதெல்லாம் விடுங்க விடுங்க. உங்களுக்கு அவளுக்கு எத்தனை வருஷம் தொடர்பு? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. இத பார், உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்பு பார்வதி. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. ஐயோ, இப்படி போய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. பார்வதி, நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு ஒரு சிரிக்கி உங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி பொம்மையாட்டம் ஆட்டி வைக்கிறாளே. எல்லாமே நீங்க தானே நான் நம்பிட்டு இருந்தேன். என்ன குறை வச்சு உங்களுக்கு சொல்லுங்க. பார்வதி, அக்கம் பக்கத்துல கேட்டா மானம் போயிரு, கத்தாதம். மானம் போயிடுமா? கோயில்ல ஜோடி சேர்ந்து சுத்தும் போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாங்களே, அப்ப உங்களுக்கு மானம் போகல? பார்வதி, இங்க பாரு. அவளை பத்தி சொன்ன உடனே அப்படியே ஐயாவுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சுல்ல. பார்வதி, இங்க பாரு பார்வதி, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. வேணா நாளைக்கு அவளை வீட்டுக்கு இங்க கூட்டிட்டு வரோம். ஓ, இது வேறயா? அவளை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் ஏன் கண் முன்னாடியே சேர்த்து வாழ போறீங்களா? ஏன் வெளியில வேற எங்கேயும் ரூம் கிடைக்கலையா? ஏய், நிறுத்துடி. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஓர பேசிட்டே போற. பாவம் அந்த பொண்ணு, அவளே புருஷன் ஆஸ்பத்திரியில இருக்கான்னு மனசளவுல நொந்து போயிருக்கா. அவளை போய் இப்படி தப்பா பேசுறீங்க. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன். பரவாயில்லங்க, பரவாயில்ல. உங்களுக்காக என்ன அடிச்சதோடு இல்லாம எனக்கு சாபம் வேற விடுறீங்கல்ல. அப்ப அவளுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கல்ல. பார்வதி, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. போதுங்க, போதும். இனிமே நான் எதுக்காக உயிர் வாழணும்? எதுக்காக உயிர் வாழணும்? பார்வதி, முட்டாள்தனமா பேசாத. நான் முட்டாள் தாங்க. ஏன்னா நீங்களே உலகம் நினைச்சிட்டு இருந்தல்ல. நான் முட்டாள் தான், நான் முட்டாள் தான். நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன். என்ன சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நல்லா வாழுங்க, நல்லா வாழுங்க. போதும் சாமி, போதும். பார்வதி, நான் சொல்றத கொஞ்சம் வேண்டாம். நான் சொல்றத கேளுமா. என்ன பண்ணுறீங்க? ஏன் கதவை சாத்தற? நில்லு. பார்வதி, கதவை தர. பார்வதி, பார்வதி, கதவை தரமா. என்ன பண்ற? கதவை தர. பார்வதி, பார்வதி. ரோட்ல போறவ எவ்வளவு சொன்னதை நம்புனா, என் புருஷன் சொன்னதை நம்பலையே. என் புத்திய நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் செத்த பிறகுதான் என் புருஷன் ரொம்ப நல்லவருன்னு தெரிஞ்சது. நான் என்ன பண்ணுவேன்? செத்து போயிட்டேனே. கோவத்துல எடுக்கிற முடிவு எவ்வளவு பெரிய தப்புங்கிறதுக்கு நான் தான் உதாரணம். என் வாழ்க்கையை என்னால திரும்ப பெற முடியலையே. என் குழந்தையையும் என் புருஷனையும் பார்க்கும்போது எனக்கே என் மேல கோவமா வந்துச்சு. என் புருஷனுக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சு அவங்களையே சுத்தி சுத்தி வந்தேன். நான் நினைச்ச மாதிரி அவங்களுக்கும் ஒரு நல்லது நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளைங்க எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப தங்கமான பையன். உள்ள வர சொல்லலாம். சிவகாமி, என் பையனை திலகாவை அழிச்சிட்டு வாமா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாமா, கணேஷ்க்கு ஏத்த பொண்ணு. ரொம்ப லட்சணமா இருக்கா. மாப்பிள, வெக்கப்படாதீங்க, பொண்ணு நல்லா பாத்துக்குங்க. என்ன மாப்பிள, பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். அவ்வளவுதானே, தாராளமா பேசுங்க.
எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. என் பொண்டாட்டியா இருந்து 2 வருஷம் ஆச்சு. ஆனா நான் அவ கூட வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் சாகல. இப்ப இல்ல, இன்னும் 20 வருஷம் ஆனா கூட அவ கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை சாகாது. நான் அவ கூட ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதை என்னால மறக்க முடியல. அப்புறம் எதுக்கா என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்கன்னு நீ கேட்கலாம். நானா வரல, என்ன வர வச்சாங்க. வேற யாரும் இல்ல, என் பொண்ணுதான். என் பொண்ணு அகிலா தான் இதுக்கெல்லாம் காரணம். அவளுக்கு 5 வயசு ஆகுது. ஒரு பெண் குழந்தைன்னா அவளை பாதுகாப்பா வளர்க்கறதுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லுவாங்க. அதுவும் அம்மா மாதிரி ஒரு துணை இருக்கணும். என் மகளுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவளுக்கு இந்த உலகத்துல கிடைக்காததுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது, அம்மாவோட பாசம் உட்பட. அதுக்காகத்தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். எனக்கு ஒரு மனைவியை பார்க்க வரல, என் குழந்தைக்கு ஒரு அம்மாவை பார்க்க வந்தேன். எனக்கு மனைவியா இருக்கிறத விட என் குழந்தைக்கு ஒரு அம்மாவா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். உன்னால முடியுமா? எல்லாரும் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் எதுவும் சொல்லல. அதான் என்ன பதில் சொல்றதுன்னு நீதான் சொல்லணும். சொல்லு, சரின்னு சொல்லு. சொல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு அன்பான அப்பா இருந்தும் ஏன் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை? வந்தவளுக்கு நல்ல மனசுதான், ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவ மனசுக்கு எடுத்துட்டாங்க. திலகா, ஆமா, அழகா இருக்கா என் பொண்ணு. இங்க பாரு திலகா, உன்னை குழந்தைய பாத்துக்கிற ஆயா வேலைக்கு நான் அனுப்பல. என் பொண்ணும் நல்லபடியா குடும்பம் நடத்தி பேரம்பேத்திங்களை பாக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? உன் புருஷன் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா வேலைக்கு யாரையாவது வச்சுக்க வேண்டியதானே? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணணும்? இங்க பாரு திலகா, புத்திசாலித்தனமா பழைக்கிற வழியை பாத்துக்க. அங்க போய் ஆய வேலையில பாத்துட்டு இருக்காத. புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு உனக்குன்னு புள்ளைய பெத்துக்கிற வழிய பாரு. நான் சொல்றது புரியுதா? உனக்குன்னு குழந்தை குட்டி வந்தாதான் உன் வீட்டுல உனக்கும் உரிமை இருக்கும், மரியாதை கிடைக்கும். நாளைக்கு சொத்து பத்துல உனக்கும் பங்கு வரும். அதை விட்டுட்டு ஆயா வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா எனக்கும் கேவலம், உனக்கும் கேவலம். புத்திசாலித்தனமா பழைக்கிற வழிய பாத்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். திலகா தனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தாதான் அவளுக்கு பாதுகாப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அதுவும் இல்லாம அகிலா மேல அவங்க அப்பா அதிக அன்பு காட்டுறது அவளுக்கு கோவத்தை உண்டாக்கிடுச்சு. அதுவே அவளுக்கு பொறாமையாவும் மாறிடுச்சு. புருஷன் மேல காட்ட முடியாத கோவம் எல்லாத்தையும் அகிலா மேல காட்டி அவளை துன்புறுத்தவும் ஆரம்பிச்சிட்டா. நாளுக்கு நாள் அவ கொடுமைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. யார் யார் மேலேயும் இருந்த கோவத்தை எல்லாம் என் குழந்தை மேல காட்ட ஆரம்பிச்சிட்டா. அகிலா தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சா. இவளோட அழுகை திலகாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் என் குழந்தைய கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. இவளோட அப்பாவுக்கு இது எதுவுமே கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு. அகிலா சாப்பிட்டாளா?
இன்னும் இல்லைங்க. அப்படின்னா அவளை கூப்பிடு. அவ உள்ள படிச்சிட்டு இருக்காங்க, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு படிக்கட்டேன். அகிலா, அகிலா, அப்பா வா. என்னப்பா? வா, முதல்ல சாப்பிடு. உட்கார்ந்து சாப்பிடுமா. இல்லப்பா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் வந்து சாப்பிடுறேன். அதான் அப்பா சொல்றாருல, வா அகிலா சாப்பிடு, வா உட்காரு. 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 நல்லா சாப்பிடு. சாப்பிடுமா. இந்தா அம்மா உனக்காக முட்டை வேக வச்சிருக்கேன். ம். இனிமே உங்க அப்பா சாப்பிட கூப்பிட்டா நான் சாப்பிட்டேன்பான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் சாப்பிட்டேன்பான்னு சொல்லணும். வேற மாதிரி ஏதாவது பேசுன பத்திரக்காளியா மாறிடுவேன், ஜாக்கிரதை. நீ குழந்தை திட்டாதவளே. என்ன அகிலா, எல்லாத்துலயும் இவ்வளவு குறைவா மார்க் வாங்கியிருக்க? பார்டர் மார்க்ல தான் பாஸ் பண்ணிருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? ஏங்க என்னங்க, எதுக்கு குழந்தைய போட்டு இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? பாரு, உன் பொண்ணு என்ன மார்க் வாங்கியிருக்க நீயே பாரு. அட போங்க, அவ என்னமோ மார்க் வாங்கிட்டு போறா. நீங்க சும்மா அவளை படி படி படின்னு சொல்லி நச்சரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க சொல்லாமலே உங்க பொண்ணு நல்லா தான் படிக்கிறா. இங்க பாரு, நீயும் கண்டிக்காத, என்னையும் கண்டிக்க விடாத. எஸ் எல்லாம் கொடுத்து அவளை கெடுத்துரு. ஏய், என்னடி நல்லா தானே திங்கிற? என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டு நல்லா படிக்கிறதுக்கு என்னடி கேடு உனக்கு? நீ என்னமோ படிச்சு பெரிய கலெக்டராக போற மாதிரி உங்க அப்பா பெருசா பேசிட்டு போறாரு. ஏய் இங்க பாரு, இனிமே உங்க அப்பா என்ன வந்து ஏதாவது சத்தம் போட்டாரு, மவள கால் பொழுத்துரும், சாக்கு. அம்மா, ஏம்மா ஏம்மா என்னை விட்டுட்டு போன? என்னை விட்டுட்டு போய் எப்படி தவிக்க வச்சுட்டியே? என்னால பொறுத்துக்க முடியலம்மா. அப்பாவுக்கும் என் நிலைமை புரியலம்மா. அவருக்கு புரிய வைக்கவும் என்னால முடியல. எனக்கு இங்க வாழ பிடிக்கலம்மா. நான் எங்க போய் வாழ்ந்தாலும் சித்தி வந்து என்ன வாழ விட மாட்டாங்கம்மா. நானும் உன்கிட்டயே வந்துடுறேம்மா. உன்கிட்டயே வந்துடுறேன். இல்லம்மா, இல்ல, வேண்டாண்டா கண்ணா, அப்படி எல்லாம் பேசாத. அம்மா உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நான் தான் சரியா வாழல, உன்னை நல்லபடியா வாழ வைப்பேன். உனக்கு ஒரு நல்லது நடத்தி கொடுக்காம இந்த அம்மா எங்கேயும் போக மாட்டேன்.